ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ நெத்திலி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 சின்ன வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 4 பூண்டு பல்லை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மைய அரைக்காமல் பல்சில் போட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கினே இருக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கினே இருக்கணும். வெங்காயம் தக்காளி எவ்வளவுக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி இதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனாக்கா 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். புளியை நம்ம கரைக்கும் போதே நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம திக்காக கரைச்சோம்னாக்கா அது சீக்கிரமே கொதிச்சு வரும். அப்போது நம்ம போட்ட மிளகாத்தூளினுடைய வெடிப்பு வாசனை போகாது. அதனால நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஸை ஹையில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு குழம்பு நல்லாவே கொதிச்சு திக்காய் வந்திருக்கு. இப்போ நான் இந்த குழம்புல ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக கலரி விடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். மீன் சீக்கிரமே வெந்துருன்றதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதோடு இல்லாமல் நம்ம குழம்பு ஆல்ரெடி திக்காக இருக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா கொதித்து வந்து நம்மளுடைய நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.